வணக்கம். எடப்பாடி பழனிசாமி, அமித்ஷா சந்திப்பு கண்டிப்பாக நடக்கும். திருச்சியில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே பியூஷ் கோயல் வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி முடிச்சுட்டு போயிட்டாரு. அவர் கேட்டது வந்து 50 தொகுதிகள் கேட்டிருக்காங்க. 50 தொகுதிகளோட லிஸ்ட்டெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் பாமக ரெண்டாக பிளவுபட்டு கிடக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாமகவை சேர்த்து நம்ம தேர்தலில் சந்திக்கலாமா, இல்லை பாமக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலில் சந்திக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆலோசனை. அதே போல் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்களை ஒருங்கிணைஞ்சு செயல்படலாமா இல்லை வேணாமா, உங்கள் இஷ்டத்துக்கு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் பொறுப்புலேயே விட்டுட்டாங்க. எல்லாத்தையும் விட்டாலும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பாமகவை மட்டும் ஒருங்கிணைந்த பாமகவை வேணும், ஒருங்கிணைந்த அப்பா மகன் 2 பேர்த்துமே சேர்ந்துடணும், அதை நான் பார்த்துக்கிறேன் அந்த வேலையை அப்படின்னு சொல்லிட்டு சிவி சண்முகத்தை ராமதாஸ்ட மூலமாக பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. அன்புமணிகிட்ட ஏற்கனவே பேசிட்டாங்க. அவங்க கேட்குற தொகுதிகளை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அவர் 35 தொகுதி ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்குறாரு. அதே தான் வந்து ராமதாசன் கேட்குறாரு. இப்படி கேட்டாங்கன்னா, இப்படி போட்டி போட்டு 2 பேருமே கேட்டாங்கன்னா எப்படி கொடுக்க முடியும்? அதனால வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே சமாதானப்படுத்தணும். ராமதாஸுக்கு என்ன தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் திமுக என்ன நினைக்கிறாங்க, ராமதாஸை கூப்பிட்டு வச்சு சிங்கப்பூரில் ஒரு 110 கோடி ரூபாயை கையில் கொடுத்து, நீங்கள் கூட்டணி சேராதீங்க, நீங்கள் தான் வலுவாக நிற்கிறீங்கல்ல, நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு போகிற ஓட்டுகள், எடப்பாடி பழனிசாமி வன்னியர் சமுதாய ஓட்டுகளை நம்பி தான் நிற்கிறார், அவர் வந்து இந்த தேர்தலோட க்ளோஸ் பண்ணி விட்ருங்க அப்படிங்கிற மாதிரி பணத்தை கைமாற்றிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அவர் வந்து கண்டிப்பாக வந்து அதிமுக சைடு ராமதாஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அன்புமணி தான் போவார். அன்புமணிக்கு எதிரான பிரச்சாரத்தை அவர் கையில் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அன்புமணி நிறுத்துகிற வேட்பாளர்களுக்கும் சரி, அதிமுக வேட்பாளர்களுக்கும் சரி, பாஜக நிறுத்துகிற வேட்பாளர்களுக்கும் எதிரி வட மாவட்டம் சைடில் வந்து நிறுத்துகிற வேட்பாளர்களுக்கு எதிராக ராமதாஸ் டீம் வந்து களத்தில் இறங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திமுக வந்து திரும்பவும் வந்து அவங்க தேவைப்படுற விஷயங்களை வந்து செய்ய போகிறாங்க. பாமகவில் ராமதாஸ் தரப்பில் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்களுக்கு அவங்க செலவு பண்ணுவாங்க. திமுக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, திமுக சைடு அவர் போய் கூட்டணிக்குள்ளே போக முடியாது. போனாலுமே ஒரு 3 தொகுதி தான் தருவாங்க. ராமதாஸுக்கு 3 இல்லை 4 தொகுதி தருவாங்க. ஆனால் அங்கே இருக்கிற விசியாக இருக்குது, கூட்டணிக்குள்ளே விசியாக இருக்குது. பாமக இருந்தால் அந்த இடத்துல விசியாக இருக்காது. ஆனால் ராமதாஸுக்கும் திருமாவளவனுக்குமான ஒரு நெருக்கம் இருக்குது. கண்டிப்பாக வந்து வந்து ராமதாஸோட பாமக உள்ளே வந்துச்சுன்னா அவர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார் பெருசாக அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. பார்க்கலாம், இதெல்லாம் போக போக நடக்கும். இல்லைன்னா ராமதாஸ் வந்து விஜயோட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பியூஷ் கோயல்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தும் போது பேசியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 தொகுதிகள் அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க பாஜகவை பொறுத்துன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு தொகுதிக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு தொகுதியும் பிரிச்சிருக்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டமன்றத்தில் அவங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற தொகுதிகள் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க பாஜக தரப்பில். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பாஜக அப்படின்னு சொன்னோம்னு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், நாகர்கோவில் இந்த மாதிரி இடங்களில் மட்டும்தான் பாஜக வலுவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மனசில் இருக்குது. இல்லை நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக பரவலாக வந்து நல்ல வலுவாக ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து அவர் வந்து ஒரு லிஸ்ட் எடுத்துருக்கிறாரு. 2021, 2022, 2021 சட்டமன்ற தேர்தலும் சரி, 2022 உள்ளாட்சி தேர்தலையும் சரி, நகராட்சி மாநகராட்சி தேர்தலையும் பாஜக தனியாக பெற்ற வாக்கு சதவீதம் என்ன அப்படிங்கிறதையும், கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 18% தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்ற வாக்கு சதவீதம், அதில் பாஜக வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்கிற இடம், இந்த இடங்களை எல்லாம் சூஸ் பண்ணி அவங்க அந்த வாக்குகளின் அடிப்படையில் இவங்க வந்து ஒரு 50 தொகுதிகளை வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இதுக்கெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி நான் கட்சி நிர்வாகிகளோட ஆலோசனை பண்ணிட்டு தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறாரு. 23 தொகுதிக்கு மேலே வந்து ஒரு தொகுதிகளை ஒதுக்க மாட்டார். அதுதான் பியூஷ் கோயல்கிட்டையுமே வந்து பேசியிருக்கிறாரு. ஆனால் வந்து ஏற்கனவே வந்து பைஜெயந்தி பாண்டாட்ட வந்து பேசினார். பைஜெயந்தி பாண்டா வந்து பாஜகவோட ஒரு சிறப்பான ஒரு வெற்றி கூட்டணியை உருவாக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிற ஒரு பேர் எடுத்தவர். டெல்லி, ஒடிசா, மகாராஷ்டிரா, பீகார் இந்த தேர்தலெலாம் பாஜக வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் மூளை அப்படின்னு சொன்னால் அது பைஜெயந்த் பாண்டா தான். ஆனால் வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு அவரை தான் பொறுப்பாளராக போட்டிருந்தாங்க. அவர் வந்து நேரடியாக வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட எல்லாம் பேசுகிறாரோ இல்லையோ, அவர் வந்து பாமகட்ட போய் பேசினார், அன்புமணிகிட்ட பேசினார், தேமுதிகட்ட பேசுகிறாரு, அவர் பாட்டுக்கு போய் கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துகிறாரு. அவங்க கேட்குற தொகுதியெல்லாம் எல்லாத்தையும் இது பண்ணிக்கிறாரு. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி தீர்மானம் பண்ணுவார். நான் இந்த லிஸ்ட்டை கொடுத்துறேன், எடப்பாடி பழனிசாமிகிட்டே நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரம்பகட்ட ஒரு பேச்சை ஆரம்பித்து வச்சார்.
ஆனால் இது எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்கல. என்டிஏ கூட்டணியில் நாங்கள் தானே, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தானே தலைமை, அதிமுக தானே தலைமை, எடப்பாடி பழனிசாமி தானே முதலமைச்சர் வேட்பாளர். அவரை நீங்கள் கலந்து ஆலோசனைக்கல. அட்லீஸ்ட் எடப்பாடி பையன் மிதுனாட்டையாவது கலந்து ஆலோசனை பண்ணியிருக்கணுமா வேணாமா? நீங்கள் பாட்டுக்கு பாஜக நிர்வாகிகளுக்கு சொல்கிறாங்க, பாஜக நிர்வாகிகளோட ஒரு ஆலோசனை, அந்த ஆலோசனை முடிஞ்ச பிறகு நீங்கள் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நீங்கள் எப்படி ஆரம்பிச்சிக்கிறீங்க? இது நல்லதுக்கு இல்லையே. ஏன் நீங்கள் எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசியிருக்கணும், இல்லை எடப்பாடி பழனிசாமியோட பையன் மிதுன்கிட்டையாவது பேசியிருக்கணும். ரெண்டுமே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே டக்குன்னு என்ன செய்கிறாரு, பாஜக மேல் இடத்துக்கு ஒரு புகாரை கொடுக்குறாரு. பைஜெயந்த் பாண்டா தனிப்பட்ட முறையில் செயல்படுறாரு, இது எங்களுக்கு அசிங்கம், எங்களுக்கு கேவலம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேச ஆரம்பித்தார். சரி, இது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன செஞ்சாங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவான ஒரு அமைச்சர் யாருன்னு பார்த்தா பியூஷ் கோயல் ஜெயலலிதா காலகட்டத்திலேருந்தே இருக்கிறவர். சரி, அவரோட பேச்சுவார்த்தை நடத்தி அவரோட இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவங்களும் இது பண்ணியிருக்காங்க. இப்போ அமித்ஷா வராரு, எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறாரு, சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. பேச்சுவார்த்தையில் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, என்னென்ன தொகுதிகள் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. 50 தொகுதிகள். அந்த 50 தொகுதிகளில் மிக முக்கியமான தொகுதிகளாக கேட்டிருக்காங்க. இதில் அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகளும் இருக்குது. அந்த 50 தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி, ஆவடி, அம்பத்தூர், ஹார்பர், தௌசண்ட் லைட், மயிலாப்பூர், வேளச்சேரி, தாம்பரம், திருப்போரூர், உத்திரமேரூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருக்கோயிலூர், ஈரோடில் ஈஸ்ட்டு கேட்டிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா தாராபுரம், மொடாக்குறிச்சி, அப்புறமா உதகமண்டலம், திருப்பூர் நார்த்து, திருப்பூர் சவுத்து, கோயம்புத்தூர், அப்புறமா சிங்காநல்லூர், பழனி, அரவாக்குறிச்சி, ஸ்ரீரங்கம், திருச்சிராப்பள்ளி ஈஸ்ட்டு, அப்புறமா திட்டக்குடி, விருதாச்சலம், சிதம்பரம், மயிலாடுதுறை, அப்புறம் திருவண்ணாமலை, கும்பகோணம், திருவயலூர், திருமயம், காரைக்குடி, சிவகங்கை, மதுரை நார்த்து, மதுரை சென்ட்ரல், திருப்பரங்குன்றம், ராஜபாளையம், ஸ்ரீவல்லிபுத்தூர், விருதுநகர், அப்புறமா பார்த்திங்கன்னா ராமநாதபுரம், திருச்செந்தூர், கோயில்பட்டி, திருநெல்வேலி, நாகர்கோயில், விளவாங்கோடு, இந்த மாதிரி தொகுதிகள்லாம் கேட்டிருக்காங்க. இந்த தொகுதிகள்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் எப்படி எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் முக்கால்வாசி தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகள். இந்த இடத்துல பாஜகவும் நிறைய தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டு வெளியானதுலேருந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தூக்கமே இல்லை. இப்போ அமித்ஷாட்ட இவ்வளோ தூரம்லாம் மறுத்தெல்லாம் அவர் பேசவே முடியாது, என்ன பண்ணுவாருன்னு தெரியல. இவங்க கேட்குற 50 தொகுதிகளை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 50 தொகுதிகளை நீங்கள் கூட்டணிக்குள்ளே கொண்டு வர தொகுதிகள் ஆட்களுக்கு நீங்களும் பிரித்து கொடுத்துறீங்க அப்படின்னா 50 தொகுதிகள் கொடுக்குறதுல எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சொல்கிறாங்க. இல்லைங்க, நாங்கள் வேட்பாளர்லாம் தேர்வு பண்ணிட்டோம், 50 தொகுதிகளில் 20 தொகுதிகளுக்கு நாங்கள் பெண் வேட்பாளர்களை தேர்வு பண்ணி வச்சுருக்குறோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. நாங்கள் 30 ஆண் வேட்பாளர்களும் 20 பெண் வேட்பாளர்களும் நாங்கள் தேர்வு பண்ணி வச்சுட்டோம். கிட்டத்தட்ட வேட்பாளர்கள்லாம் ரெடி, நீங்கள் ஓகே அப்படின்னு சொன்னால் களத்தில் இறங்கி வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு பாஜக ரொம்ப ஜரூராக ரெடியாக இருக்கிறாங்க, நீங்கள் தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கூட்டணி தொடர்பான வேலைகள்லாம் இல்லை. அது இல்லாமல் பாஜகவில் வேட்பாளர் தேர்வில் எப்படி இருக்காங்கன்னா, அவங்கள எப்படியாவது ஒரு 20-25 வேட்பாளர்கள் உள்ளே தள்ளணும் அப்படிங்கிறதுல இருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே அவங்க எம்எல்ஏக்கெல்லாம் இருந்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியிலேருந்து விஜய் தரணி பாஜகவில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு சேர்ந்தாங்க. அதனால் அவங்களுக்கு விலாங்கோடு கொடுக்க போகிறாங்க. ராஜபாளையம் கோபால்சாமிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அதே போல் சோழன் பழனிசாமிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, சேலஞ்சர் துரைக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்படி நிறைய பேருக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரத்குமாருக்கு வாய்ப்பு இருக்குது, குஷ்பு இருக்குது, நடிகைக்கு. இது மாதிரி சிலருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பட்டியலை ரெடி பண்ணி 20 பெண் வேட்பாளர் 30 ஆண் வேட்பாளர் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு சொல்லணும், முடிவு சொல்லி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அமித்ஷாட்ட பேச்சுவார்த்தை நடத்தும்போது கண்டிப்பாக அந்த முடிவு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்டுகளை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.